ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூர்யாங்க. நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோயிலுக்கு தாங்க. நான் அண்ணா மாமா 3 பேர் மட்டும்தாங்க கிளம்பணும். எப்படி நான் காலைல 4 மணிக்கு எழுந்து பஸ்ஸுக்கு வந்துட்டேங்க. கேட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். எப்படி பஸ் ஏறி பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டேங்க. கீழேருந்து அந்த மலையை பார்க்கும்போதே எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷங்க. வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷங்க. அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பொறுமையாக நடந்து கோயிலுக்கு போயிட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வச்சு வேண்டுதலே நிறைவேற்றிடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மொட்டை அடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பூவை பற்றின ராசுங்க. பூ வாங்கி தலையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போனால் கும்பலாக இருந்துச்சுங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி மொட்டையை அடிச்சுட்டு வந்து வெளியில் வந்தால் உங்களுக்கு டோக்கன் வந்து ஃப்ரீங்க. 100 ருபீஸ் டோக்கன் வந்து 3 பேர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ மேலே வந்து ஃபோன் நாட் அலௌடுங்க. அதனால் ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் மேலே வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. கிளம்பும் போது எங்கள் பையன் எனக்கு பொம்மை வேணும் வாங்கி கொடுத்தே தருன்னு சொல்லிட்டு ஒரே அடங்க. எனக்கு கொய்யாக்காய் வேணும் எனக்கு வாங்கி கொடுத்தே வேணும்னு அவரை அடங்க. எப்படி எங்கள் வீட்டுக்காரர் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொய்யாக்காவும் அவங்களுக்கு வந்து தம்பிக்கு ஒரு பொம்மையும் வாங்கிட்டாங்க. பட் கொய்யாக்காய் வாங்கணும் தாங்க கொஞ்சம் கூட வந்து நான் சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, எங்கள் பையனை தான் சாப்பிட்டு வந்தாங்கங்க. ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே என்ன தான் நம்ம எதில் போயிருந்தாலுமே நடந்து போகிற சுகம் எதுலேயுமே வராது இல்லைங்களா. ஸோ வந்து நடந்துக்கிட்டே இந்த தண்ணியெலாம் பார்த்துட்டு போனோம். எங்கள் பையனை அந்த தண்ணியை பார்த்தோன்னே இல்லை நான் குளிச்சே தான் தீருவேன்னு ஒரே அடங்க. வேணாம்ப்பா இது நல்ல தண்ணி இல்லை அழுக்கு தண்ணிப்பான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமாதானம் பண்ணி அவன் அந்த பொம்மையை விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டே வந்தாங்கங்க. எப்படியும் நாங்களும் வந்து சாமியை பார்த்து முருகன் நல்லா தரிசித்து ஒரு வேண்டுதலை போட்டு வந்துட்டேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.